வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனமே. Praise the Lord. நேற்றைய தினத்திலும் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்தார். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் எனக்கு எப்படி நிறைவேறும், நான் வாழ்க்கையில பாதி முடிச்சிட்டேனே, காலங்கள் கடந்து போயிருச்சு, என் சரீரத்துல பலவீனம், இது வரைக்குமே ஒரு நன்மையும் பார்க்கல, இனிமேல் எப்படி புதுசா எனக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் ஒரு கலக்கத்தோட ஒரு விரக்தியோட காணப்படுறீங்க. உங்களை தேற்றும்படியாக இதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் திரும்பமாக உங்களுக்கு சொல்றாரு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி அதை சொல்லிட்டு உங்களை திடப்படுத்தும்படியாக கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்களேன். ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் சொல்லி கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துறாருங்க. ஒரு வனாந்திரத்துல போயிட்டு அந்த இடத்துல ஒரு வழியை நீங்க தேடி பார்த்தீங்க, ஒரு வழி இருக்குமான்னு சொன்னா கட்டாயம் இருக்காது. அதே போல ஒரு அவாந்திரமான வறண்ட நிலத்துல தண்ணி கிடைக்குமா? தண்ணியே கிடைக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல நான் ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்லி. நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, காலங்கள் கடந்து போயிருச்சு, இனிமேல்லாம் நடக்காதுன்னு சொன்னா கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, அவாந்திர வெளியில நான் ஆறுகளை உண்டாக்குவேன், வனாந்திரத்துல நான் வழியை உண்டாக்குவேன். இதெல்லாம் என்னால நடக்க கூடுமானால், இதெல்லாம் என்னால நடத்தி காட்ட முடியுமானா உங்களுடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் ஒரு புதிய காரியத்தை செய்ய என்னால முடியும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதனால உங்களுடைய அவிசுவாசத்துல தூக்கி போடுங்க. ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காந்துட்டு, எனக்கு நீங்க வாக்குத்தத்தம் தந்தீங்களே, புதிய காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்களேப்பா, எனக்கு கட்டாயம் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்துல நீங்க அமரும் பொழுது கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் செய்வார். அதுல சந்தேகமே இல்லைங்க. God bless you all.